அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதலில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று தற்போது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 28வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நேற்று தினம் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானம், அமெரிக்கா முன்மொழிந்த ஒரு தீர்மானம் தான். சிரியாவினுடைய தற்போது அதிபராக இருக்கக்கூடிய அஹமது அல் ஷாரா, அதே போன்று அவருடைய உள்துறை அமைச்சராக செயல்படக்கூடிய அனஸ் கத்தாப் ஆகிய 2 பேரையும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை, அவர்கள் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்தது, அவர்களுடைய தலைக்கு விதிக்கப்பட்டிருந்த பரிசு தொகை என்று எல்லாவற்றுமே இல்லாமலாக்குவதற்கு, அதை நீக்குவதற்கும் அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்திருந்தது. அந்த தீர்மானம் பாதுகாப்பு கவுன்சிலுடைய 15 உறுப்பினர்களில் 14 உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சீனா இதிலே வாக்களிக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. இந்த செய்தியை நம்ம ஏன் இந்த இடத்துல சுட்டி காட்டுறோம் என்று கேட்டால், பாலஸ்தீனம்ங்கிறது பாலஸ்தீன மக்களுடைய சொந்த தாயகம், அது அவர்களுடைய பூமியாக இருக்கிறது. அதற்காக அவர்கள் போராடுகிறார்கள். அப்படி போராடக்கூடிய மக்களை பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துகிறது அமெரிக்காவும் அதனுடைய நேசிய நாடுகளும். ஈவன் ஐநாவில் கூட பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. பல நாடுகளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக வைத்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்னன்னா, இஸ்ரேலோட அவங்க சண்டை பிடிக்கிறாங்கன்றது தான் ஒரே காரணத்துக்காக. மற்றபடி அவர்கள் பாலஸ்தீன மண்ணுக்குரியவர்கள், அவர்களுடைய பூமிக்கான போராட்டத்தை தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்கிறது அனைவருக்குமே தெரியும். ஆனால் அஹமது அல் ஷாராவும் அவரோடு இருக்கக்கூடியவர்களும் பொறுத்தவரையில் இவர்கள் ஆரம்பத்தில் ISIS பயங்கரவாதிகளோடு இணைந்து செயற்பட்டவர்கள். அவர்களை கைது செய்வதற்கு, அவர்களை உயிரோடு பிடிப்பதற்கு, அவர்களுடைய தலைகளுக்கு விலை நிர்ணயித்திருந்தது அமெரிக்காவால் அது முடியாமல் போயிருந்தது. பின்னாட்களில் காசாவினுடைய இந்த யுத்தம் அகோரமாக உச்சமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் சிரியாவில் இருந்து பஷர் அல் அசாதுக்கு எதிரான அஹமது அல் ஷாராவினுடைய படைப்பிரிவினுடைய தாக்குதல்கள் காரணமாக சிரியாவினுடைய ஆட்சி கவிழ்கிறது. அஹமது அல் ஷாரா ஆட்சியை பிடித்து விடுகிறார். இவருடைய ஆட்சி பிடிப்புக்கு பின்னணியாக துருக்கி முழுவதுமாக உதவி செய்தது, அமெரிக்கா உதவி செய்தது, பல கட்டங்களில் இஸ்ரேலும் உதவி செய்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி அவர்களுக்கு தேவையானவர்களாக அஹமது அல் ஷாரா மாறியவுடன் அவர் மீதான தடைகள் நீக்கப்படுகிறது. அவர் பயங்கரவாதி இல்லை என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபரை அவரை நேரடியாக சந்திக்கிறார். இதுவெல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் தங்களுடைய நாட்டுக்காக போராடக்கூடிய மக்கள் எப்பொழுதுமே பயங்கரவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள் என்பது உலகத்தினுடைய நியாயமற்ற பார்வை இந்த உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அதை சொல்வதுதான் இந்த செய்தியினுடைய முதன்மை நோக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் தொடர்பான செய்திகள், இஸ்ரேலிய சிறைகளில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை தாக்குதல்கள், உளவியல் ரீதியான தாக்குதல்கள், உடலியல் ரீதியான தாக்குதல்களை மொபைல் ஃபோனில், செல்போனில் வீடியோ பண்ணி அதை வெளி உலகுக்கு கசிய விட்டார் என்கிற குற்றச்சாட்டில் இஸ்ரேலுடைய இராணுவத்தின் வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவரை 10 நாட்கள் வீட்டு காவலில் வைத்து விசாரணை நடத்துமாறு இஸ்ரேலுடைய நீதிமன்றம் சட்டம் பிறப்பித்திருக்கிறது, தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இவரை பொறுத்தவரையில் இருக்கக்கூடியவர்களோடு ஒப்பிடும்போது ஒரு பெண்ணாக இருந்து கொஞ்சம் மனதில் ஈரம் இருக்கிற காரணத்தினால தான் இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே என்று சொல்லி அந்த வீடியோக்குள்ளே அவர் கசிய விட்டிருந்தார். இஸ்ரேலுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த செய்தி உண்டாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவருக்கு 10 நாட்கள் வீட்டு காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் தொடர்கிறது என்ற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் காசாவில் இஸ்ரேல் செய்கிற எல்லா காரியங்களும் வெளிப்படையான சுதந்திரம் வேண்டும் என்று அமெரிக்காவிடத்தில் இஸ்ரேல் கேட்டிருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கேட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோ தஹர்னோத் பத்திரிகை இன்றைக்கு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. காசாவினுடைய எதிர்காலம் செயல்பாடுகள் எல்லா எல்லை பகுதிகளை நிர்வகிப்பது, அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நிராயுத பணியாக்குவது, அவர்களை ஆயுதங்கள் இல்லாத ஆட்களாக மாற்றுவது ஆகிய செயல்பாடுகள் அமெரிக்கா எங்களுக்கு முழு சுதந்திரம் தரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் கேட்டிருக்கிறார். நேற்று தான் இந்த ஆள் என்ன சொன்னார்னு கேட்டால், எங்களுக்கு எல்லா சுதந்திரம் இருக்குது, நாங்கள் தனி நாடு, அமெரிக்கா தனி நாடுன்னாரு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் தாங்க, நாங்கள் நினைச்ச மாதிரி செயல்படணும் அப்படின்னு கேட்கிறாரு. மொத்தத்தில் அமெரிக்கா தான் இவர்களை வழிநடத்துகிறது என்பதற்கு இதுவும் சான்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் லெபனானில் தற்போது போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படி காசா
காசாவிலேயும் செயல்படுவதற்கு அவர்கள் அனுமதி வேண்டும் என்று சொல்லித்தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ ஆல்ரெடி அதைத்தான் செய்கிறாங்க. ஆனால் அதை செய்யக்கூடாது என்று அரபு நாடுகள் அடிக்கடி கேட்கும்போது அமெரிக்காவும் அதை தடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இப்போ அவர் என்ன கேட்கிறார்னு கேட்டால், நாங்கள் லெபனானில் செயல்படுகிற மாதிரி சமாதானம் யுத்தம்னு சொல்லிடுவோம். சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் என்று கேட்டால் திரும்ப தாக்குதல் நடத்துவோம். இதே மாதிரி நாங்கள் காசாவுக்குள்ளேயும் செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்க என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அரபு நாடுகளுடைய அழுத்தம் காரணமாக அந்த அனுமதி அவருக்கு கிடைக்குமா என்பதில் கேள்வி எழுகிறது என்கிறது எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகை. மொத்தத்தில் சமாதானம் என்று சொல்லிவிட்டு அப்பாவிகளை கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று தான் இவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்பதை புரிய முடிகிற அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஆசிய நாடுகளுடைய முக்கியஸ்தர்களோடு கலந்து கொண்ட கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக காசாவில் சர்வதேச நிலைப்படுத்தல் படை ஒன்றை அமைப்பது தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். மிக விரைவிலே இந்த படைகள் காசாவுக்குள்ளே செல்லும் என்றும் சொல்லக்கூடியவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அவங்க வாக்குறுதி கொடுத்த பிரகாரம் செயல்படவில்லை என்று சொன்னால் ஒரு பெரிய பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்வார்கள். இதுவரை விஷயங்கள் எல்லாமே நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்கிறார். இந்த டொனால்ட் ட்ரம்ப் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு தெரியும். இப்போ இதை சொல்லிட்டார் தானே, நாளைக்கு வந்து பாலஸ்தீன் விடுதலை அமைப்பு வந்து ஒழுங்காக செயல்படலை, அவங்களுக்கு நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவார். இப்படியே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு சூப்பராக செயல்படுகிறதுன்னு ஒரு 10 வாட்டி சொல்லிட்டாரு. சூப்பராக செயல்படலன்னு ஒரு 15 வாட்டி சொல்லிட்டாரு. அந்த ஆள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி பேசுவாங்கிறதுல மாற்றி மாற்றி பேசுவதற்கு வேர்ல்டில் ஃபேமஸ் ஆன ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப் தான். இந்த கோயபல்ஸ் தத்துவம் ஒன்று இருக்குல்ல, கோயபல்ஸுங்கிறவர் யாருன்னு கேட்டால் ஹிட்லருடைய கொள்கை பரப்பு செயலாளராக செயல்பட்டவர். ஹிட்லர் என்னத்தை பண்ணினாலும் அதை சரி கட்டுகிற வேலையை கோயபல்ஸ் பண்ணினார். அதனால தான் கோயபல்ஸ் தத்துவம் என்று சொல்லுவாங்க. ஒரு பிழையை செய்துவிட்டு அந்த பிழையை சரி கட்டுவதற்கு சொல்லப்படும் வார்த்தையாக அது மாறியிருக்கிறது. இதே போன்று வரலாற்றில் டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தவரையில் ஒருத்தன் சொன்னதை அவனே மாற்றி மாற்றி பேசுகிறான் என்றால் எதிர்கால வரலாற்றில் இன்டர்நேஷனலில் யார் அறியப்படுவார்னு கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப் தான் அறியப்படுவார். தமிழ் உலகத்துக்கு வேணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ராஜாவை சேர்த்து கொள்ள முடியும். இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் இப்போ சொன்னது அப்போவே மறுத்து பேசக்கூடிய ஆட்கள். அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுவரை சரியாக தான் செயல்படுது, பிள்ளையா செயல்பட்டாங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி தன்னுடைய 2வது பதவி காலத்தில் எப்படியாவது இஸ்ரேலை அரபு நாடுகள் அங்கீகரிக்க வைக்க வேண்டிய வேலைகளில் மும்முரமாக செயல்படுகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஏற்கனவே அவருடைய முதல் ஆட்சி காலத்தில் தான் மொரோக்கோ, பஹ்ரைன், UAE ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை மீறி இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிற அந்த இடத்துக்கு அவர்கள் கொண்டு வந்தார். ஆபிரகாம் ஒப்பந்தம் என்கிற பெயரில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. காசாவினுடைய போர் நடந்ததில்லைன்னா சவுதி அரேபியா கூட பாலஸ்தீனத்தை விட்டு இஸ்ரேலை தனி நாடாக ஆபிரகாம் ஒப்பந்தத்தின் மூலம் அங்கீகரித்திருப்பார்கள் என்கிற நிலை எல்லாமே நமக்கு தெரியும். இப்படியான சூழ்நிலையில் தான் நெத்தன்யாஹுவினுடைய இஸ்ரேலை தனிநாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்கிறோம் என்று இன்றைக்கு கசகஸ்தான் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கிறது. கசகஸ்தானுடைய அதிபரையும் நெத்தன்யாஹுவையும் ஒரே சபையில் வைத்து நாங்கள் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறோம், கையெழுத்திட இருக்கிறோம், ஆபிரகாம் ஒப்பந்தத்தை நிறைய நாடுகள் சேர்வதற்கு ஆசைப்படுகின்றன என்கிற செய்திகளையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஆசைப்படுறாங்கன்றதெல்லாம் அவர் பொய்யாக சொல்லலை. நிஜமாகவே அரபு நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிச்சுட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். இல்லாட்டி பெரிய தலைவலியாக அவங்க இருக்கிறாங்க. பாலஸ்தீனம் இடையில் இருக்கிறதுனால தான் அது கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனுடைய ரஃபா பகுதியில் கிட்டத்தட்ட 200க்கு உட்பட்ட பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ஒரு சுரங்கத்துக்குள்ளே சிக்கியிருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப தொலைவில் இருக்கிற காரணத்தினால அவங்க சுரங்கம் வழியாகவே வெளியில் வர முடியாத அளவுக்கு சுரங்கங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவங்களே வெளியே எடுக்கிற பேச்சுவார்த்தைகள் இந்த சமாதான உடன்படிக்கை நேரத்திலேயே பேசப்பட்டு விட்டது. இன்றைக்கு நம்ம 29வது நாளில் நிற்கிறோம். சமாதானம் ஏற்பட்டு இதுவரைக்கும் அவர்கள் வெளியே வரவில்லை. ஆனால் உயிரோடு உள்ளே இருக்கிற தகவல்கள் மிக தெளிவாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நேற்றிரவு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் டிஃபென்ஸ் கேபினட் நடைபெற்றிருக்கிறது. அதில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் பங்கெடுத்திருக்கிறார். அதே போன்று இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீர் பங்கேற்றிருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு உள்ளிட்டவர்கள் இருந்த அந்த சபையில் இந்த 200க்கு உட்பட்ட பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்களை வெளியெடுப்பதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை இயால் ஜமீர் தெரிவித்திருக்கிறார். அவங்களே வெளியே விடவே கூடாது அப்படின்னு இருக்காரு. ஏன்னா ரொம்ப போராடி வெற்றி பெற்றவர் மாதிரி பேசியிருக்காரு. அந்த ஆளுக்கு தான் தெரியும் அந்த ஆளுடைய அவமானம். அவங்க வெளியே நம்ம விடக்கூடாது, அவங்க ஒன்று உள்ளேக்குள்ளேயே செத்து மடியணும், இல்லைன்னா வெளியில் நம்மகிட்ட வந்து ஆயுதத்தை தந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது இவர்கள் பேசிய விவகாரங்கள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 12 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் என்ன சொல்லப்படுவதுன்னு கேட்டால்,
சரணடைகிறதுனா எப்படி சரணடையணும்? பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பதை பற்றி சொல்லும்போது, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியே சுரங்கத்தை விட்டு வெளியே வரும்போது வெறும் உள்ளாடைகளோடு மாத்திரம்தான் அவர்கள் வெளியே வர வேண்டும். அதே போன்று அவர்களுடைய கண்கள் கட்டப்பட வேண்டும், அவர்களுக்கு கைவிலங்கு போடப்பட வேண்டும். தைமூனில் இருக்கக்கூடிய பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உச்சக்கட்ட நரகமாக இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்கிறார் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீர். இப்படி வந்து அவங்க சரணடைய சொல்லுங்க, இல்லைன்னா அவர்களை உயிரோடு நம்ம வெளியே அனுப்ப முடியாது என்று இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார். அவர்களுடைய இராணுவ கேபினெட்டில் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. இதில் நம்ம என்ன கவனிக்கணும் என்று கேட்டால், ஏன் அவங்க உள்ளாடைகளோடு வெளியே வரணும் என்றெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால், பார்த்தீங்களா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாங்கள் உள்ளாடையோடு தான் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம், அவங்க எங்கள்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க என்ற மாதிரியாவது காட்டி தங்களுடைய விழுந்த இமேஜை தூக்கி நிறுத்த பார்க்குறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை ராஜா என்று சொல்லி இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய அந்த எல்லோ போர்டருக்கு உள்ளதான் இந்த சுரங்கப்பாதை இருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய 120 தொடக்க 150 போராளிகள் உள்ளே இருக்கலாம் என்று தான் இஸ்ரேல் நம்புகிறது. ஆனால் அக்யூரேட்டாக இத்தனை பேர் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியே எங்கேயுமே சொல்லாத நேரத்தில் தான் இன்றைக்கு சுரங்கப்பாதை உடையுங்கள், அதன் மீது தாக்குதல்களை நடத்துங்கள் என்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலுடைய சுரங்கப்பாதைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு என்னன்னு கேட்டால், 2014 ரஃபாவில் வைத்து கொல்லப்பட்ட இஸ்ரேலுடைய அதிகாரிகளில் ஒருவருடைய சடலமும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்தில் தான் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. அந்த சடலம் ஒப்படைக்கப்பட வேண்டிய சடலம், அதை ஒப்படைக்கிறோமா இருந்தால் இவங்க வெளியே வரணும். எனவே அவர்கள் வெளியே வந்தால்தான் அந்த பாடியும் கிடைக்கும் என்பதால் இவர்கள் மீது தாக்குதல் நடத்த முடியாது, அவர்களை சரணடையுங்க என்று சொல்ல முடியாது. நினைக்கிறதெல்லாம் பேச முடியும், ஆனால் எதையும் செய்ய முடியாது. ஏன்னா சம்மந்தப்பட்டவனுடைய குடும்பத்தார் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனுடைய பாடி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதை கொடுக்கணுமா இருந்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அவர்களை வெளியே விட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்துல உள்ள பிரச்சனை என்னென்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வெளியே விட்டால் மிகப்பெரிய அவமானமாக இஸ்ரேலிய இராணுவம் கருதுகிற காரணத்தினால தான் இந்த இழுபறி நிலை இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக நாங்கள் உங்களுக்கு போடியை தரணுமாக இருந்தால், இந்த பிணத்தை தரணுமாக இருந்தால் இதுதான் கண்டிஷன் என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் கலீலுல் ஹையா அவர்கள் லெபனானுடைய தலைநகர் பைரூத்தில் நடைபெற்ற அரபு தேசிய மாநாட்டில் ஒரு உரையாற்றியிருக்கிறார். அந்த உரையில் பல விஷயங்களை சகோதரர் கலீலுல் ஹையா அவர்கள் உருக்கமாக பேசியிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. பாலஸ்தீன மக்கள் அழிவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரையில் தங்களுடைய உரிமைகளை அடைகிற வரைக்கும் அவர்கள் தங்களுடைய போராட்டங்களை தொடர்வார்கள் என்று சொல்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்படக்கூடிய கலீலுல் ஹையா அவர்கள் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்காக இஸ்ரேலிய பிரதமர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் சட்ட ரீதியாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கும் லெபனானிலேயே நடைபெற்ற மாநாட்டிலே பேசியிருக்கக்கூடிய டாக்டர் கலீலுல் ஹையா அவர்கள் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல், காசாவினுடைய மக்களுடைய தற்போதைய நிலையை பற்றி அவர் சொல்கிறாரு. ரொம்ப கவலையாக தாங்க முடியாத ஒரு நிலையாக அவருடைய ஸ்பீச் நம்ம பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிந்தது. காசாவினுடைய மக்கள் தங்குமிடம் இல்லாமல், ஒரு துளி தண்ணீர் கூட இல்லாமல், ஒரு துண்டு ரொட்டி துண்டு இல்லாமல், ஒரு டோஸ் மருந்து கூட இல்லாமல் ரொம்ப தவித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இருந்த தியாகிகளுடைய இரத்தத்தால் கரை படிந்த வீடுகள், அதே போன்று மணலுடைய இடிபாடுகளுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கையை காசா மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் டாக்டர் கலீலுல் ஹையா அவர்கள். இஸ்ரேலும் அதனுடைய தலைவர்களும் சட்டபூர்வமாக வழக்கு தொடரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சர்வதேசம் எதிரான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய டாக்டர் கலீலுல் ஹையா அவர்கள் நடைபெற்ற இந்த 2 ஆண்டு கால யுத்தத்தை ஆரம்பித்தது தொடர்பாக பேசும்போது என்ன சொல்றார் என்று கேட்டால், அல்-அக்ஸா வெள்ளம் என்கிற பெயரில் தான் நாங்கள் இதை தாக்குதலை ஆரம்பித்தோம். இதற்கான காரணம் பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகள் ஓரம் கட்டப்படுகிறது. இதுதான் யதார்த்தமான காரணம். ஏன்னா சில பேர் இவங்க எதுக்கு போய் அட்டாக் பண்ணாங்க, அவங்களோட இருந்தால் தான் தெரியும் அவங்க செஞ்சது எவ்வளோ பெரிய வேலைண்டு. அவங்க நாடு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகள் ஓரம் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அந்த உரிமைகள் இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சியை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து வந்தது. இந்த பிராந்தியத்தில் ஒரு புதிய யதார்த்தத்தை, புதிய மாற்றத்தை புவியியல் ரீதியாக உண்டாக்குவதற்கு இஸ்ரேல் தடுமாறிய காரணத்தினால் தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை எடுத்தோம், தாக்குதல்களை ஆரம்பித்தோம். ஆனால் இந்த தாக்குதல் பெரு வெற்றியை தந்திருக்கிறது. இந்த உலகத்திற்கு இந்த நடவடிக்கைகள் தவறான கதைகளை எல்லாம் உடைத்து, பாலஸ்தீனம்னா இதுதான், பாலஸ்தீனம்ங்கிறது இஸ்ரேல்காரனுக்கு சொந்தம் என்கிற விதமாக சொல்லப்பட்ட பொய்யான தவறான கதைகளை எல்லாம்
எல்லாம் உடைத்து உண்மையான தரவுகளுடனான செய்திகளை இந்த உலகத்திற்கு ஒப்புவித்திருக்கிறது. மிக அழகான கோடுகளை இந்த உலகத்திற்கு வரைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் கலீலுல் ஹையா அவர்கள் எங்களுடைய மக்களுடைய அவல நிலை மனித குலத்தை விழிக்க செய்திருக்கிறது இந்த தாக்குதல்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதை தாண்டி 2 நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேல் சர்வதேச பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் பேரை காசாவுக்குள்ள கூட்டிகிட்டு போனாங்க. காசாவுக்குள்ளனா அவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. லண்டன் பிபிசியும் அதில் சென்றிருந்த பிபிசியில் நடந்து இருக்கக்கூடிய சில காட்சிகளை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். பிபிசியில் நீங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக அவர்களை சொல்லக்கூடிய தகவல் என்னென்னு கேட்டால், எங்களை காசாவில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இவங்க கூட்டிகிட்டு போகவும் இல்லை, பொதுமக்கள் கிட்ட எங்களை பேச விடவும் இல்லை, பொதுமக்களிடம் பேசவே கூடாது என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமில்லாமல் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களையும் இஸ்ரேல்கிட்ட காட்டி அவங்க ஓகே சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். வெளியேறதுக்கு எங்களுக்கு சுதந்திரமாக அங்கு எதையும் அந்த மக்களோடு பேச முடியவில்லை, அவர்களுடைய வீடியோக்களை எடுக்க முடியவில்லை, நாங்கள் பார்த்ததைத்தான் வந்து இப்போ சொல்ல வேண்டியிருக்கிறது, முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த காசாங்கிறது எலும்புக்கூடு மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய லண்டன் பிபிசி பழைய காசாவினுடைய வீடியோக்களையும் இப்போ இருக்கக்கூடிய காசாவினுடைய நிலைமையின் தொடர்பான செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படி பல ஊடகங்களும் உள்ள போனவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை சுதந்திரமாக செயல்பட விடலை. இதைத்தான் சர்வதேச பத்திரிகையாளர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களை சுதந்திரமாக விட்டுருங்க, நாங்கள் காசாவுக்குள்ளே போய் காசா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம்ங்கிறாங்க. இதற்கு இஸ்ரேல் அனுமதிக்காமல் இருக்கிறது. ஏன்னா உள்ளே போனால் உண்மை தெரிந்துவிடும் என்கிற காரணத்தினால் இதைத்தான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் உடனடியாக ஒரு தேசிய ஒருமைப்பாடு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய பொதுச் செயலாளர் நாயம் காசிம் அவங்க மேலதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்தும் இஸ்ரேல் லெபனானுடைய பகுதிகள் மீது வரம்பு மீறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உச்சமாக அவர்கள் வரம்பை மீறி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இஸ்ரேல் மீது தற்காப்புக்காக நாங்கள் தாக்குதலை நடத்த வேண்டி வரும். எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கு, எங்கள் எல்லைகள் எல்லாம் நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இப்படி தொடர்ந்து அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டே இருந்தால் நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மளை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் பிரார்த்திக்கிற அதே நேரம் அவர்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக.